अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सर्वं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वते गौरवाय चारिणे विशेषसुभाषादेशाय। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் விதுர மகாத்மாவின் தொடர்ந்த கேள்விகள். போன அத்தியாயத்துடைய கண்டினியூஷன், இது தொடர்ச்சி. அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 13 மற்றும் 14. யதேந்திரியோ பரமோ அதஹ திருஷ்டாத்மனி பரே ஹரோ விலீயந்தே ததா கிளேஷः சம்சுத்தஸ்யேவ கிருஷ்ணசः. ஜெய் ஜெகநாத் சுவாமி. பரமாத்மாவான பரமபுருஷரின் புலன்கள், பரமாத்மாவான பரமபுருஷரில் நமது புலன்கள் திருப்தி அடைந்து அவருடன் கலந்து விடும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்துக்கு பிறகு கிடைக்கும் திருப்தியை போல எல்லா துன்பங்களும் முற்றிலும் அழிந்து விடுகின்றன. அசேஷ சங்கிலேஷமம் விதந்தே குணானுவாத சிரவணம் முராரே எம்பா புனஸ்தரணாரவிந்த பராக சேவாரதிராத்மலப்தா. பரமபுருஷர் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான நாமம், உருவம் முதலியவை பற்றி கேட்பதாலும் பாடுவதாலுமே எல்லையற்ற துன்ப சூழ்நிலைகளை ஒருவால் கலைந்து விட முடியும். எனவே பகவானின் தாமரை பாதங்களுடைய உழுதியின் நறுமண சுவையால் கவரப்பட்டவர்களை பற்றி என்ன சொல்வது? ஓகே, இப்போ இந்த 2 வருஷத்துல மைத்திரியர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார். பிதருடைய கேள்விக்கெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக மைத்திரியர் மிக அழகா பதில் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? நம்முடைய செயல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம எந்த செயல் பண்ணாலும் அதுல புலன்கள் தான் நடுநாயகனா இருக்கு. புலன்கள் தான் பௌதிக செயலுக்கு சாதனமாக விளங்குகின்றன. மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. பகவான் என்ன சொல்றாரு? உயிர்வாளிகளாகி நாம கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. உயிர்வாளிகளாகிய நாம கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம், நித்தியமானவங்க. ஆனா இந்த ஜட உலகத்துல வந்த உடனே மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் உட்பட 6 புலன். நமக்கு 5 புலன்கள் இருக்கு. 2 கண்ணு, காது, மூக்கு, தொடு புலன்கள். இந்த 5 புலன்களோட சேர்த்து 6வது புலம் மனம். மனம் உட்பட 6வது புலம் பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் வந்து 6வது புலன். சோ அதனால நம்முடைய செயல்களுக்கெல்லாம் நடுநாயகனா இருக்கிறது இந்த புலன்கள் தான். மனம் வந்து சூட்சமானது, இந்த புலன்கள் வந்து ஸ்தூலமானது. ஸ்தூல சரீரத்துக்கு புலன்கள் உண்டு, சூட்சம சரீரம். ஸ்தூல சரீரத்துக்கு 5 புலன்கள் இருக்கு. சூட்சம சரீரம் மனம் என்ற புலன். மனம் வந்து காண முடியாது, 6வது புலன். அதனால இந்த பௌதிக சிருஷ்டி முழுவதுமே, பிரபுபாதர் என்ன சொல்றாரு? இந்த பௌதிக சிருஷ்டி முழுவதுமே புலனூருக்காக உள்ளது என்பதால் புலன்கள் தான் பௌதிக செயலுக்கு சாதனமாக விளங்குகின்றன. அந்த புலன்கள் நிலையான ஆத்மாவை நடுங்க செய்கின்றன. ஏன் இன்னைக்கு நமக்கு ஷேக்கா வரும்? இன்னைக்கு நம்முடைய நிம்மதியின்மை, பிரச்சனை, துன்பம், இதுக்கெல்லாம் யார் காரணம்? பௌதிகமான விஷயங்கள்ல மூழ்கி இருக்கிறதா. அதனாலதான் பயம், ஏக்கம், கவலை, நடுக்கம் எல்லாம் ஏற்படுது. எனவே அந்த புலன்களை நிலையான ஆத்மாவை நடுங்க செய்கின்றன. எனவே இத்தகைய பௌதிக செயல்களில் இருந்து புலன்களை பிரித்து விட வேண்டும். இதுதான் ஆர்ட். இங்க வந்து என்ன கலையை சொல்லி தராரு பிரபுபாதா? நம்ம புலன்களை வந்து
புலன்ப விஷயங்கள் பிரிக்கணும். இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்ற இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரம்மனா மனசஸ்து பராபுத்தே யோ புத்தே பரதர்ஷபா. ஓ அர்ஜுனா, புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதை காட்டிலும் உயர்ந்தவன் புத்தி, புத்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆத்மா. புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதை விட உயர்ந்தது புத்தி, புத்தியை விட உயர்ந்தது ஆத்மா. இப்ப என்னன்னா, புலன்கள் புலன்ப விஷயம் பின்னாடி ஓடுது. புலன்கள் என்ன பண்ணுது? ஓ, இங்க ஒரு அழகான ஸ்வீட் கடை இருக்கு, இங்க ஒரு அழகான சினிமா படம் இருக்கு, இங்க ஒரு அழகான விஷயம் இருக்கு. அத பார்க்கும்போது இந்த பௌதிக கவர்ச்சி, இந்த பௌதிக கவர்ச்சி மாயா, மாயா எப்படி அட்ராக்ட் பண்ணுது? புலன்கள் மூலமா அட்ராக்ட், மாயா ஈர்க்குது. புலன்கள் மாயை மூலமா ஈர்க்கப்படுது. அதனால ஒரு குடும்பஸ்தர் ஒரு பெரிய வீடு கட்டலாம். ஆனா என்ன பண்ணணுவாங்க? அது கிருஷ்ணருக்காக செயல்படுது. ஆசை இருக்கு, எல்லாருக்கும் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும் ஆசை இருக்கு. அப்போ அங்க கிருஷ்ணருக்காக செய்யணும். கிருஷ்ணருக்காக ஒரு பூஜை மண்டபம் அமைக்கணும், கிருஷ்ணருக்காக செயலாட்டணும். நம்ம செயலை தவிர்க்க முடியாது, யாராலும் செயலை தவிர்க்க முடியாது. ஆனா கிருஷ்ணருக்காக செயலாட்டும். ஆனா இப்ப புலன்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, பௌதிகத்துல மூழ்கி இருக்கிறதுனால அந்த பௌதிக விஷயங்களை அனுபவிக்காத திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த புலன்ப வாழ்க்கை தான் நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் ஒரு பிறவிதோறும் இந்த ஜட உலகத்துல கஷ்டப்படுறது காரணமா அமையுது. அதனால பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள புலன் இயக்கங்களை நிறுத்தித்தான் ஆக வேண்டும். சோ புலன்களுடைய செயலை நிறுத்திதான் ஆகணும். ஆனா நிறுத்த முடியாது, அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏ கண்ணே, நீ அதை பார்க்காத, ஏ காதே நீ அதை கேட்காத, ஏ வாயே நீ அதை பேசாத அப்படின்னு ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள எண்ணங்கள் அலை அலையா ஓடிட்டு இருக்கு. கண்ணை மூடிட்டாலும் பல எண்ணங்கள் அப்படியே காட்சியா வருது. கண்ணை மூடினாலும் பல எண்ணங்கள் காட்சி, பல எண்ணங்கள் சிந்தனையில வருது. அப்போ இந்த புலன்களை கட்டுப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்ல. இதை காட்டிலும் கடினமானது மனதை கட்டுப்படுத்துறது. ஏன்னா மனதுதான் எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. எண்ணங்களை உற்பத்தி பண்ணி ஒரு எண்ணத்துக்கு அப்புறம் ஒரு எண்ணம் செயல்படுத்திக்கிட்டே இருக்கு, துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கு. அதனாலதான் மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனமுட்பட 6வது புலன், 6 புலன்களால கஷ்டப்படுறோம். அதனால புலன்களை செயற்கையா கட்டுப்படுத்துறது சாத்தியம் இல்ல, ரொம்ப கஷ்டம். அடுத்தது ரோப்பா என்ன சொல்றாரு? சாத்தியமானால் அந்த புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். புலன்களை எப்பவுமே கிருஷ்ணருடைய செயலில் ஈடுபடுத்த. ரிஷிகேஷ சேவனம் பத்திருச்சதே சர்வபாதிர்வினின் முக்தம். நமக்கு பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு எண்ணங்கள்லாம் இருந்தாலும் இதுல இருந்து விடுபடணும். நிர்மலா, மலா நிர்மலா. மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா அப்பழுக்கற்றது. எப்ப இது சாத்தியமாகும்? ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. புலன்களின் அதிபரான, புலன்களின் எஜமானரான கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தும். அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. மற்றபடி செயற்கையா புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. சாத்தியமானால் புலன்களை பகவான் துணை ஈடுபடுத்த வேண்டும். புலன்கள் உன்னதமான இயல்புடையவையாகும். ஆனால் அவற்றின் செயல்கள் ஜடத்தினால் கலங்கமடையும் பொழுது அசுத்தம் அடைகின்றன. புலன்களை பௌதிக நோயிலிருந்து குணப்படுத்த அவற்றுக்கு நாம் சிகிச்சை அளிக்க வேண்டும். ஸோ புலன்களுக்கு ட்ரீட்மெண்ட், புலன்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? ஏ கண்ணே நீ பார்க்காத, அப்பதான் அது நினைக்கும் அது ஏன் நான் பார்க்க கூடாது. காதை நீ கேட்காத, அப்பதான் சொல்லு ஏன் அதை கேட்க கூடாது. வாயை நீ பேசாத, ஆனா நீ வாய் சொல்லுது பேசு. ஸோ இப்படி இந்த புலன்கள் எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல இழுக்குது நம்மள. பகவத்கீதையோட அட்டை படத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு ரதத்துல 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு.
ஒரு ரதத்துல என்னெல்லாம் இருக்கும்? ரதத்துல 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு. அந்த குதிரைகளோட உடல்ல கடிவாளம் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த குதிரைகளோடு கடிவாளம், அந்த கயிறு கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரதத்துல ஒரு பயணி பேசஞ்சர் இருக்காரு. அதே மாதிரிதான் இந்த உடலை ரதத்தோடு ஒப்பிட்டிருக்கிறார். இந்த உடல் ரதம். அதுல 5 குதிரை, 5 புலன்கள். மனம் என்ற உபகரணம், புத்தி என்ற டிரைவர், ஆத்மா வந்து பேசஞ்சர். உடல்ங்கிற இந்த உடல்ல என்னெல்லாம் இருக்கு? இந்த உடல்ல 5 பூதங்கள், 5 புலன்கள் இருக்கு. அப்புறம் இது மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் புத்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப இதை நாம் தூய்மை செய்ய வேண்டும். இல்ல இந்த ரதத்தை ஒழுங்கா ஓட்டாம இருந்தா, இந்த ரதத்தை ஓட்டின்னு இருக்கும் போது குதிரைகளை ஒன்னு வித்தா எல்லாம் எல்லாம் அங்கங்க ஓடும். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு, புலன்களை செயற்கையான முறையில் கட்டுப்படுத்துவது சாத்தியம் இல்ல. அப்போ புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணனின் உன்னதமான நாமம், ரூபம் முதலியவற்றை கேட்பதாலும் பாடுவதாலுமே எல்லையற்ற துன்ப சூழ்நிலையில் ஒருவரால் கலைந்து விட முடியும். எனவே பகவானின் தாமரை திருப்பாதனுடைய புழுதி நறுமண சுவையினால் கவரப்பட்டுள்ளதை பற்றி என்னவென்று சொல்வது? அல்ல, பிரபுபார் வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இந்த அருவவாதியோட பிரச்சனை என்ன? ஒரு அருவவாதி நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு? புலன்களின் அருவவாதி கூறுவது போல அவற்றின் செயலில் இருந்து நிறுத்திவிடக் கூடாது. புலன்களுடைய செயலை நிறுத்திடக்கூடாது. ஒரு அருவவாதி என்ன நினைக்கிறாரு? இந்த புலன்கள் எல்லாம் பௌதிகமானது. அதனால இந்த புலன்பு விஷயங்கள் நிப்பாட்டிட்டு என் மனதை வந்து நான் கிறிஸ்தர் மேல, அதாவது பிரம்மத்து மேல நிறுத்த போறேன். இந்த புலன்களுடைய செயலெல்லாம் நிப்பாட்டிட்டு நான் வந்து என்னுடைய சிந்தனையை கிறிஸ்தர் மேல நிறுத்த போறேன். இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இது ரொம்ப கஷ்டம். கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். கிருஷ்ணாவுடைய தோன்றா உருவத்து மேல மனதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த அந்த பாதை கடினமானது, வீழ்ச்சி அடைறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அதே சமயம் புலன்களை உயர்ந்த சுவையை கொடுக்கும் போது, அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, ரசோபையம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே விசயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோபையம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இந்த புலன்கள் என்ன பண்ணும்? இந்த புலன்கள் எல்லாம் தாழ்ந்த சுவையை நோக்கி போகும். அந்த தாழ்ந்த சுவையில் ஈடுபடக்கூடிய புலன்களை உயர்ந்த சுவையில் ஈடுபடுத்தும் போது அது திருப்தி அடையும், அது முழுமையடையும். அதனாலதான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, உயர்ந்த செயலில் ஈடுபட்டு திருப்தி அடையும் பொழுது மட்டுமே ஒருவரால் எல்லா பௌதிக செயலையும் நிறுத்திக் கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகிறார். 2.59. கான்சியஸ்னஸ் வந்து எப்பவுமே ஆக்டிவா இருக்கு. ரோப்பா என்ன சொல்றாரு? உணர்வு எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கு, அதை செயலிலிருந்து நிறுத்த முடியாது. ஜீவன் வந்து ஒரு க்ஷணம் கூட செயல் பண்ணாம இருக்க முடியாதுன்னு கிருஷ்ணர் சொல்றார். நகி கக்ஷி க்ஷணம் அப்படி ஜாது திஷ்டன்ய கர்மக்கரு. ஜட உலகத்துல ஒருத்தராலும் ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்க முடியாது. ஏதாவது செயல் பண்ணிக்கிட்டே தான் இருக்க. அதுக்கு ப்ரோப்பா என்ன உதாரணம் கொடுத்திருக்காரு? குறும்பு செய்யற ஒரு பையன், நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பசங்க குறும்புத்தனம் பண்ணுவாங்க. டேய் குறும்பு பண்ணாதரான்னு சொன்னாதான் எக்ஸ்ட்ரா பண்ணுவான். டேய் தம்பி குறும்பு பண்ணாதரா அப்படின்னாதான் எக்ஸ்ட்ரா அவன் குறும்பு பண்ணுவான். அப்ப என்ன பண்ணணும்? அவனை வந்து அந்த செயல்ல இருந்து மாத்தணும். அவனுக்கு வேற ஏதாவது சேவை கொடுக்கணும்.
உறும்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சிறுவனை செயற்கையான முறையில் நிறுத்தி வைப்பது உண்மையான பரிகாரம் அல்ல. சிறுவனை வேறு சிறந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். ஏன்டா போன நோண்டிட்டே இருக்க, போன கொண்டா, அதுல வந்து நான் கீர்த்தன் போட்டு தர கேளு, இல்ல அதுல கிருஷ்ணருடைய கதையை கேளு. அந்த மாதிரி அவரை டைவர்ட் பண்ணும். போன்ல இருந்து வேண்டாதெல்லாம் பார்க்காத, போனை பார்க்காதன்னு சொன்னா கேட்க மாட்டேன் இல்லையா? இப்ப வந்து ஒரு பையனை கூப்பிட்டு, டேய் நீ ஏன்டா போனை பாக்குற, போனை பார்க்காதடான்னு பிடிக்க வைக்க முடியாது. அவன் ஊரை கூப்பிட்டு சண்டை போட்டு பெரும் ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவான். அப்ப என்ன பண்ணலாம், நீ போனை பாரு, கிருஷ்ணருடைய சம்பந்தமா என்ன இருக்கு, கீர்த்தனம் பாரு, கீர்த்தனம் கேளு, நாம ஜெபம் பண்ணு, அப்புறம் வந்து கிளாஸ் கேளு, கிருஷ்ணரை பற்றிய வகுப்புகளை வந்து அட்டன் பண்ணு. இப்படி வந்து அந்த செயலை மாத்தலாம், அது உயர்ந்த செயலா மாத்திடலாம். அப்படி உயர்ந்த செயலில் ஈடுபட்டு திருப்தி அடையும் பொழுது மட்டுமே ஒருவரால் எல்லா பௌதிக செயலையும் நிறுத்தி வைக்கொள்ள முடியும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். தன் குழந்தையின் புலன்களை சிறந்த செயலான பக்தி தொண்டு ஈடுபடுத்துவது மட்டுமே அவற்றில் துஷ்ட செயல்களை நிறுத்த முடியும். செயற்கையான முறையில புலன்களை கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதனாலதான் ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. புலன்களின் அதிபரான கிருஷ்ணருடைய சேவையில புலன்களை ஈடுபடுத்துவதுதான் உயர்ந்தது. இதுக்கு சிறந்த உதாரணம் அம்பரீஷ மகாராஜா. பல தடவை படிச்சிருக்கோம், நம்ம பல தடவை கேட்டிருக்கோம். அம்பரீஷ மகாராஜா தன் கண்களை பகவான் விக்கிரகத்தை காண்பதற்கும், பாதங்களை கோயிலுக்கு நடந்து செல்வதற்கும், கரங்களை கோயிலை சுத்தம் செய்வதற்கும், நாக்கு வந்து அவருக்கு நிவேதனம் செய்த பிரசாதம், பகவான் நிவேதனம் செய்த பிரசாதத்தை உட்கொள்வதற்கும், மூக்கு வந்து அவருக்கு நிவேதனம் பண்ண மலரை நுகர்வதற்கும் எல்லா புலன்களையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தினார். அப்படி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்ததுனால அவர் அது ரொம்ப சுலமா புலன்களுக்கு எஜமானன் ஆயிட்டார். அதாவது அம்பரீஷ மகாராஜா. அம்பரீஷ மகாராஜானா அவர் நாட்டை மட்டும் ஆளல, தன் புலன்களையும் கட்டி ஆண்டவர். அதனாலதான் அவருடைய பேர் பாகவதத்தில் இருக்கு. நாட்டை மட்டும் ஆண்டவங்க பேர் பாகவதத்தில் இல்ல. எவ்வளவோ மன்னர்கள் நாட்டை ஆண்டிருக்காங்க இல்லையா? எவ்வளோ மன்னர்கள் நாட்டை ஆண்டிருக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் பாகவத்துல வரல. ஏன் அம்பரீஷ மகாராஜா பேர் வந்திருக்கு? ஏன் ஜனகர், அம்பரீஷர், தசரதர், யுதிஷ்டிரர், பிரகலாதர், பரீட்சித்து, துருவர், பிரியவர்தர், ஏன் இவங்க பேர்லாம் இருக்குன்னா இவங்க நாட்டை மட்டும் ஆளவில்லை, இவங்க புலன்களையும் வென்றவர். மகாராஜ், மகாராஜானா புலன்களை வென்றவர். கோஸ்வாமி, கோஸ்வாமினா புலன்களை வென்றவர்கள். கோதாசனா புலன்களுக்கு அடிமையா இருக்கு. சோ அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை என்னன்னா, எல்லோட இதயத்திலும் பரமாத்மாவாக பௌதிக சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகில் பரமபுருஷராம் இருப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் நம்முடைய எல்லா செயல்களையும் கண்காணிப்பாளர் ஆவார். பகவான் இரக்கத்துடன் அவரது பார்வையை நம்மீது செலுத்தி நம்மை அவரது உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தும் வகையில் நம்முடைய செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் செயல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா அது கிருஷ்ணருக்காக பண்றாங்களா? இங்க செயல் பண்ணாத யாரோ ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க சாப்பிட்றதே இல்லைங்க, இவங்க வேலைக்கு போறதே இல்லைங்க, இவங்க சம்பாதிக்கிறதே இல்லைங்க, இவங்க ஒண்ணுமே பண்ணுங்க சும்மா இருக்காங்க, அப்படி யாரோ சொல்ல முடியுமா? யாருமே இல்லை. இப்ப எல்லாரும் செயல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும். யஜ்ஞாதாத் கர்மனோ அந்நியத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரா. அர்ஜுனா, நீ பண்ணக்கூடிய செயல் வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா உனக்கு கர்ம வினை கிடையாது. இல்லாட்டி இந்த கர்ம வினையில மாட்டி கஷ்டப்பட்டுருவ. ததத்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரம். விஷ்ணுவுடைய திருப்திக்காக செயலாட்டுனா அதுல கர்ம வினை கிடையாது. ஆனா என் புலன் திருப்திக்காக நான் செயலாட்டுனா அந்த கர்ம வினையில நான் மாட்டிக்க. அதனால அடுத்த ஸ்லோகத்துல எங்கன்னு சொல்லியிருக்கு, முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல ஒருத்தர் வந்து
விஷ்ணுவுக்காக செயலாற்றுங்கிற எண்ணம் வரணுமே. இப்போ இந்த ஜட உலகத்துல எவ்வளவு பேருக்கு விஷ்ணுவுக்காக செயலாற்றணும்னு என்ன வருது? விஷ்ணுவுக்காக செயலாற்றணுங்கிற எண்ணமே கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கு. அந்த கொஞ்சம் பேருக்கு எப்படி வந்தது? பக்தருடைய சங்கத்துல வந்து எப்படி வந்தது? அதான் இங்க சொல்லியிருக்கு. பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான நாமம், உருவம் முதலிய லீலைகளை பற்றி கேட்பதாலும் பாடுவதாலுமே எல்லையற்ற துன்ப சூழ்நிலைகளை ஒருவரால் கடந்து விட முடியும். இன்னைக்கே மக்கள் துன்பத்துல இருக்காங்க. கிருஷ்ணரை பத்தி கேட்கவும் தயாரா இல்ல, பாடவும் தயாரா இல்ல. அவங்க அவங்க பாட்டே சரியா இருக்கு. அவங்களுக்கு அவங்க பாட்டே சரியா. என்னங்க பண்றது, விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கு, நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், இப்படின்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருக்கையில அப்ப அவ்வளவுதான் செலவாச்சு, இவ்வளவுதான் செலவாச்சு, இப்படி எல்லாம் பாட ஆரம்பிச்சு. அதனால இந்த பாட்டை நிப்பாட்டணும். புலம்புறது, இந்த புலம்புல நிப்பாட்டணும்னா ஒருத்தர் என்ன பண்ணணும்? கிருஷ்ணா பத்தி கேட்க ஆரம்பிக்கணும், கிருஷ்ணா பத்தி பாட ஆரம்பிக்கணும். அப்பதான் இந்த என்ன சொல்ற எல்லையற்ற துன்ப சூழ்நிலை. பாருங்க, துன்பத்துக்கே எல்லை இல்லைன்ட்டார் பிரபுபாத். இங்க ஆக்சுவலி இது மைத்ரேயர் சொல்றாரு. மைத்ரேயர் என்ன சொல்றாரு? இந்த ஜட உலக துன்பத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா ஒன்னா ஆஃப்டர் அனதர், ஒன்னு பின்னி ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கு. ஏதாவது துன்பம் வந்துட்டே தான் இருக்கு. என்னென்ன துன்பம் வருது? அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக். ஒரு நாள் பார்த்தா உடல்ல துன்பம், அடுத்த நாள் பார்த்தா மனதுல துன்பம், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா இயற்கையினால துன்பம். சில நேரம் இந்த மூணுமே சேர்ந்து வருது. சிலப்ப இந்த மூணு துன்பம் சேர்ந்து வருது. அதனாலதான் சனாதன் கோசாமி வந்து சைத்தன்ய மகாபுரு கேட்கிறார். சைத்தன்ய மகாபுரு முன்னாடி வந்து சனாதன் கோசாமி என்ன சொல்றாரு? ஓ மகாபிரபு, என்னை எல்லாம் பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க, நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன்னு சொல்றாங்க, என்ன பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க, எனக்கு பல மொழி தெரியுங்கிறாங்க, என்ன பெரிய வேதம் படிச்சவன்னு சொல்றாங்க, ஆனா நான் யாருன்னு தெரியல, எனக்கே மூணு வகையான துன்பம் வருது. கியாமி ஆமே மோரே ஜாப்பா தாப்பா த்ராய். கியாமி, கியாமினா எனக்கு ஏன், ஆமே மோரா, கியாமி எனக்கு ஏன், ஆமே மோரா ஜாப்பா தாப்பா த்ராய். இந்த மூணு வகையான துன்பம் ஏன் என்ன துரத்தின்றே வருது? இதுதான் ஆன்மீக குருட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஆன்மீக குருட்ட வந்து இந்த கேள்விதான் கேட்கணும், எனக்கே துன்பம் வருது, அதை கேட்கணும். அதை விட்டுட்டு குருதேவா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அந்த இடம் நான் சீக்கிரம் முடிக்கணும், அங்க சீக்கிரம் வீடு போடணும், ஜட உலகத்துல செட்டில் ஆயிடணும், அது கேட்கணும். ஜட உலகத்துல இருந்து வெளியில போறதுக்கு குருட்ட வந்து ஜட உலகத்து வெளியில போறதுக்கு கேட்கணும், இங்க தங்குறது கேட்க கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பிரச்சனை என்னன்னா, இங்க ஒரு வார்த்தை இங்க மைத்ரேயர் சொல்றாரு, துன்ப சூழ்நிலை, எல்லையற்ற துன்ப சூழ்நிலை. இன்னைக்கு பாருங்க ஜட உலகத்துல எல்லையற்ற துன்ப சூழ்நிலை, எல்லையே இல்ல துன்ப சூழ்நிலை. ஏதாவது ஒண்ணு எப்போ இருந்துகிட்டே தான் இருக்கு. மக்களும் போராடிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைய சரி பண்ணலாம், இந்த சூழ்நிலைய சரி பண்ணிடலான்னு மக்களும் ஏதாவது போராடிட்டே தான் இருக்காங்க. இதை வச்சு அதை சரி பண்ணிடலாமா, அதை வச்சு இதை சரி பண்ணிடலாமா, இங்க நிலைமையை சரி பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிறாங்க. இது பிரபுபா என்ன சொல்லுவாரு? The jiva is wanted to struggling for lord it over the material nature. இந்த ஜட இயற்கையை அடக்கி ஆள்றதுக்கு, இந்த ஜட இயற்கைய அடக்கி ஆள்றதுக்கு ஜீவாத்மா போராடிட்டு இருக்காங்க. போராடுறான். வாழ்க்கையே போராட்டமா இருக்கு, வாழ்க்கையே போராட்டம். இப்படி தினந்தரம் போராட்டம் தான். அதனால மாற்றம் வரணும். மாற்றம் ஒண்ணுதான் மாறாம இருக்கு, மற்றதெல்லாம் மாறிட்டே தான் இருக்கு. என்ன மாற்றம் வரணும்? ஜீவனோட இதயத்துல முதல்ல மாற்றம் வரும். ஜீவன் இதயத்துல என்ன மாற்றம் வரணும்? நான் புலன்பு அனுபவிக்கிற எண்ணம் வரக்கூடாது. நான் வந்து புலன்பு அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஜீவாத்மாவோட இதயத்துல நான் புலன்பம் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் எப்ப வரக்கூடாது, எப்ப வராது? அவர் கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிக்கும். சுன்னத ஸ்வகத கிருஷ்ணா புன்ன ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுகுருது சதா. யாரோ தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ அவர் இதயத்துல இருக்கிற அனர்த்தங்கள்லாம் போவார். இந்த அனர்த்தம் எல்லாம் இதுதான், நான் அனுபவிக்கணும், நான் கட்டுப்படுத்தணும், என்னோட இது எனக்கு, இதெல்லாம் அனர்த்தம். இதுல இருந்து போகணும். அப்போ பிரபுபாதர் மேல என்ன சொல்றாரு?
சோ இங்க ரெண்டு விஷயம் பிரபுபா சொல்றாரு. இங்க ஃபர்ஸ்ட் மைத்திரேயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புலன்களுடைய உந்துதல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த புலன்களுடைய உந்துதல்ல இருந்து நான் வெளியில வரணும்னா, நான் என் புலன்களை கிருஷ்ணாவுடைய செயல் எடுப்பேன். அது முதல்ல காதுல இருந்து ஆரம்பிக்கும். காதை முதல்ல கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடுத்தணும். இந்த காதை வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, சோ மெனி திங்ஸ் கேட்கிறேன். பாத்தீங்களா, அந்த சினிமா நடிகர் என்ன ஆவாரு, அந்த நடிகை யாரை கல்யாணம் பண்ண போறா, அவர் செஞ்சுரி போட்டுருவாரா, இன்னைக்கு கிரிக்கெட்ல ஜெயிச்சிருவாரா, சோ மெனி திங்ஸ், நிறைய விஷயங்கள் கேட்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். அதை ஸ்டாப் பண்ணுனா காதை மூடிக்க முடியாது. இல்லையோ நல்லா கேட்க வேண்டாம், காதை மூடிக்க முடியாது. காதை திருப்பணும். எந்த பக்கம், எங்க பாகவதம் நடக்குது, எங்க கிருஷ்ணருடைய நாம சங்கீதம் நடக்குது, அங்க திருப்பணும். அப்பதான் காது தூய்மை அடையும். எப்ப காது தூய்மை அடையும், இதே விஷயம் முன்னாடி அத்தியாயத்துல படிச்ச மைத்திரேயர் சொல்றாரு. யார் ஒருத்தர் கிருஷ்ணனை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறோம், அப்ப காது அந்த புலன் தூய்மை அடையும். இல்லாட்டி அந்த காது பாம்பு புத்து ஓட்டை. பாம்பு புத்துலயும் ஓட்டை இருக்கு, அதுக்கு யாருக்கா பிரயோஜனம் இருக்கா? அது மாதிரி இந்த ஓட்டையான காதுல எந்த பிரயோஜனம் இருக்கு கிருஷ்ணரை பத்தி கேட்கலன்னா? அப்புறம் வாய் கிருஷ்ணனுடைய புகழ் பாடணும். நீங்க ஒருத்தரை கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அப்படின்னு சொன்னா முடியாது. என்ன நீ என்ன பேசாம இருக்கிற அப்படின்னு சண்டைக்கு வந்துருவாங்க இல்லையா? ஏன் நீ கிருஷ்ணரை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன், கிருஷ்ணரை பத்தி பேசுங்களேன், அப்படி மாத்தணும் இல்லையா? போன் எடுத்தா கொயங் 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 கொயன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. போன் எடுத்து பாருங்க. நீங்க இப்போ இந்த பாகவதம் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு டிவோட்டிக்கு போன் பண்ணு, என்ன கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்ன பிரசாதம், இன்னைக்கு பாகவத்துல என்ன நடந்ததுன்னு கேட்க. யாரோ ஒரு டிவோட்டி கேட்டிருக்காங்களா இன்னைக்கு போன் அடிச்சு, இன்னைக்கு பாகவதத்துல என்ன சொன்னாங்க, எதை பத்தி பேசினாங்க, பாகவத ஸ்லோகத்துல என்ன சொல்லி இருந்தது, அதுல என்ன சாப்டர் போயிட்டு இருக்கு, யார் யார் பேசிக்கிறாங்க, பரிசித் மகாராஜ் சுகதேவ் பேசுறாரா, இல்ல விதுரரும் மைத்திரேயரும் பேசிக்கிறாரா, அதுக்கு பிரபுபார் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க, அது கேட்க மாட்டேன். அந்த ரெண்டு பக்தர் அன்னைக்கு என்ன பேசினாங்க, அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க, என்ன பத்தி என்ன சொன்னாங்க, இதுதான். இதுல இன்ட்ரெஸ்ட் 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 எதுல இருக்கு, இதுலதான் இருக்கு. இதை அப்படி கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கேட்கறது நிப்பாட்ட முடியாது, பேசுறது நிப்பாட்ட முடியாது, அதை கிருஷ்ண உணர்வா மாத்தணும். ஏன்னா கேட்கறது பேசுறது வாடிக்கையாவே வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு ஜட பொருள் இல்லை. இப்ப இந்த செவ்வறு மாதிரியோ இந்த கிரில்லு மாதிரியோ ஜட பொருள் இல்லை. ஜட பொருள் கேட்கும் திறனும் கிடையாது, பேசும் திறனும் கிடையாது. இதுக்கு பேசும் திறன், கேட்கும் திறன், பார்க்கும் திறன் எதுவும் கிடையாது. ஜட வஸ்து. ஆனா நம்ம அப்படி இல்லை. இது இந்த உடலும் ஜட வஸ்து தான், இந்த உடலும் ஜட வஸ்து தான். ஆனா இதுல உணர்வு இருக்கு. அப்ப கேட்கணும்னு உணர்வு இருக்கு, பார்க்கணும்னு உணர்வு இருக்கு. இந்த உணர்வு என்ன சொல்றாரு பிரபுபாத, சுறுசுறுப்பா இருக்குங்கிறார். எதுல சுறுசுறுப்பா இருக்கு, பௌதிக விஷயத்துல சுறுசுறுப்பா இருக்கு. கிருஷ்ண பக்தி வரும்போது கேட்கும்போது தூக்கம் வருது இல்லையா? கிருஷ்ணனை பத்தி பேசுனா தூக்கம் வருது, கிருஷ்ணா பத்தி கேட்டா தூக்கம் வருது, சாண்டிங் பண்ணா தூக்கம் வருது. அப்ப என்னது, அப்ப மனசு கேட்க மாட்டேன். மனசு என்ன சொல்லுது, ஓ இது போரிங்கா இருக்கு. அதே சமயம் பௌதி விஷயம் மாதிரி ரெண்டு காது ஓப்பனா வச்சிருவாங்க, திறந்து வச்சிருவாங்க. ரெண்டு காதை திறந்து வச்சு, வாயை திறந்து வச்சு கேட்பாங்க. அப்படியா, அப்படி சொன்னாங்களா, இப்படி சொன்னாங்களா, ஆயா ஆஹா ஆன்னு திறந்து வச்சு, காதையும் எல்லாம் திறந்து, கண்ணு காது மூக்கு எல்லாம் திறந்துடும். பாவது சொல்லி பாருங்க, எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். என்ன சொன்னாங்க இன்னைக்கு கிளாஸ்ல, பாகவதம் இப்படி சொல்லியே தூக்கம் வருது. பாகவதம் எப்படி சொல்ற, இப்போ இப்படி பேசிட்டு இருக்கோம், இந்த காது கிருஷ்ணா பத்தி கேட்கணும், வாய் கிருஷ்ணா பத்தி பேசணும், இப்படி சொல்றோம். இப்படி சொல்லியே தூக்கம் வருது. இதே எப்படி சொன்னா, நம்ம எல்லாரும் காது இருக்கு, அந்த காதுல நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். கிருஷ்ணரை பத்தி கேட்கலைன்னா அந்த காது இருந்து பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணரை பத்தி பேசணும். நம்ம கிருஷ்ணரை பத்தி பேசலாம் வாய், இப்படி சொன்னா பெட்டு போட்டே தூங்கிடுவா இல்லையா? பெட்டு போட்டே தூங்கிடுவா. சோ டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ அதனால இங்க என்னன்னா, புலன்கள் எப்போ சுறுசுறுப்பா இருக்கு, அத உணர்வு கான்சியஸ்னஸ், உணர்வு எப்பவுமே இயல்பாவே சுறுசுறுப்பா தான் இருக்கு. கான்சியஸ்னஸ் எப்ப ஆக்டிவா இருக்கு. ஏன் கான்சியஸ்னஸ் சுறுசுறுப்பா இருக்கு? அது கிருஷ்ணாவுடைய அம்சம். ஆனந்தோமய அப்பியாசா, ஆத்மா எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கு. ஆனா ஆத்மா அது ஜட இயற்கையோட தொடர்பு கொண்ட உடனே இமீடியட்டா சோம்பேறியாரு. ஆத்மா எப்பவுமே சுறுசுறுப்பா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறது. ஆனா ஆத்மா இந்த ஜட உலகத்துல வீழ்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு, முக்குணத்தினால பாதி. ரஜோகுண் தமோகுண். தமோகுணம்னா சோம்பேறித்தனம். அது அப்புறம் பாத்துக்கலாங்க, 2 நாள் போட்டுங்க, அது அதுவா நடக்குங்க,
இது சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தோட உச்சகட்டம் தான் அந்த பகவத் தரிசனத்துல வந்த கதை. பேக் டு கார்டில் வந்து இல்லையா, வீடே தீப்பத்தி எரிஞ்சிருக்கு, 2 பேர் படுத்துட்டு இருக்கா. வீடு தீப்பத்தி எரிஞ்சு முதுகெல்லாம் எரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்புறம் எந்திரிக்கலாம். அதான் சோம்பேறித்தனம். நான் பக்திவினோத் தாக்கூர் பாரு, ஜீவ் ஜாகோ கௌரச்சந்திர போலே கோட நேத்திர மாயா பிசச்சீனா சோரே. ஓ ஜீவாத்மாவே, ஏன் தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு. மாயோடைய மடியில தூங்குன வரைக்கும் போதும். மாயா வந்து ஒரு பிசாசு மாதிரி, அது புடிச்சா விடாது. எழுந்து வா, கௌரவங்களுடைய நாமத்தை பாடு அப்படின்னு கூப்பிடுறாரு. கௌரவங்களுடைய நாமத்தை பாடுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி, அடுத்தது. இங்க உணர்வு எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்குது. அப்ப அதை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அப்பதான் அது முழுமையடையும். எனவே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், காதை வந்து கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தும். அப்ப இந்த 2 பொருளுரையில பிரபுபாதர் வந்து ஒரு 3 பேரை சம்மந்தப்படுத்தியிருக்காரு. ஒன்னு பௌதிகவாதி, இன்னொன்னு வந்து ஞானி, அப்புறம் பக்தர். பௌதிகவாதி என்ன பண்றாரு, புலன்களை அப்படியே அவிழ்த்து விட்டார். பௌதிகவாதி என்ன பண்றாரு, புலன்களை அவிழ்த்து விட்டா அது பல டைரக்ஷன் இழுத்துட்டு போகுது. கண்ணு ஒரு பக்கம் போகுது, கால் ஒரு பக்கம் போகுது. அதான் பகவத்கீதை ஸ்லோகத்தை சினிமா பாட்டா பாடினாங்க. பகவத்கீதை ஸ்லோகம் என்னது, புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதை காட்டில் உயர்ந்தது புத்தி, புத்தியை காட்டில் உயர்ந்தது ஆன்மா. அது என்ன பண்ண, கண் போன போக்குல கால் போகலாமா, கால் போன போக்குல மனம் போகலாமா, மனம் போன போக்குல மனுஷன் போகலாமா, புரோபார் போன பாதையை மறந்து போகலாம். இதா பிரபுபாதர் போன பாதையை மறந்து போக கூடாது. இங்க என்ன நடக்குதுன்னா, எல்லா புலன்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கு. கண்ணு ஒண்ணு பாக்குது, காது ஒண்ணு கேக்குது, எல்லாம் அவிழ்த்து விட்டாச்சு. அப்புறம் என்னது, துன்பமயமான இந்த எல்லையற்ற துன்பம். புலன்களை கட்டுப்படுத்தாதான் எல்லையற்ற துன்பத்துக்கான காரணம். புலன்களை கட்டுப்படுத்த முடியல, கட்டுக்கடங்காத ஆசை. கட்டுக்கடங்காத ஆசைதான் என்ன என்ன பண்ணுது, புலன்களை கட்டுப்படுத்த முடியாதனால அவன் துக்கத்திலே ஏய் சம்பர்ஷஜா போகா துக்க யோனையவையே, துக்கத்துலதான் முடியுது. அது ஒண்ணு ரெண்டா எல்லையற்ற துக்கம். என்னால அதை அடைய முடியல, என்னால இதை அடைய முடியல, என்னால அது பண்ண முடியல, இது பண்ண முடியல. ஓ மெனி. அதனால இந்த பௌதிகவாதியோட பிரச்சனை என்னன்னா, அவன் புலன்களை கட்டுப்படுத்துவதே இல்லை. அவன் புலன்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கான், கோதாசன். சோ பௌதிகவாதியோட பிரச்சனை என்னன்னா, அவன் புலன்களை கட்டுப்படுத்தாதனால, புலன்களுக்கு அடிமையா இருக்கிறதுனால அவன் மேலும் மேலும் துன்பம் அனுபவிக்கிறான். இவங்களை காட்டிலும் உயர்ந்தவங்க யாரு, இதுல இதுல அடி வாங்கி இந்த புலன்ப வாழ்க்கையில விரக்தி அடையும். புலன்ப வாழ்க்கை புலன்ப திருப்தியே தராது. அது மென்னதையே திரும்ப திரும்ப மெல்றது, சாவத சவனானா, மென்னதையே திரும்ப திரும்ப மெல்றது அப்படின்னு அதுல விரக்தி ஏற்படுறவங்க ஞான மார்க்கத்துக்கு வருவாங்க. அதான் ஞான மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது, பௌதிக புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய 2 வழிகள் வேத நூல்களில் சிபாரிசப்படும். 2 விஷயத்துல பௌதிக புலன்களை கட்டுப்படுத்தலாம். ஒண்ணு ஞான மார்க்கம், இன்னொன்னு பக்தி மார்க்கம். ஞான மார்க்கத்தில் உள்ளவங்களும் புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க, பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்களும் புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஞான மார்க்கத்துல என்ன பண்றாங்க, பிரம்மம் பரமாத்மா மற்றும் பகவான் எனும் நிலையில் உள்ள பரமபுருஷரை தத்துவார்த்தமாக புரிந்து கொள்ளும் வழி. தத்துவங்களை படிச்சு, ஓ வேதத்துல இப்படி சொல்லியிருக்கு, புலன்ப ஆபத்தானது, புலன்பம் தான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம், புலன்பம் பண்ணாதீங்க, புலன்ப வேண்டாம், அது ஆபத்தானது அப்படின்னு வேதங்களை சொல்லியிருக்கு. இதை திரும்ப திரும்ப படிக்கும் போது ஒரு ஞானம் கிடைக்கும். ஓ அப்போ நான் புலன்களை செயலிருந்து விலகி இருக்கணும், புலன்களுடைய செயலிருந்து விலகி இருக்கணும். ஒரு ஞானி என்ன பண்றாரு, அப்போ சாஸ்திரம் படிச்சுட்டு புலன்களை செயற்கையா கட்டுப்படுத்த முயற்சி பண்றாரு. அதனாலதான் சில தோத்து போயிடுவாங்க. புலன்களை செயற்கையா கட்டுப்படுத்தவே முடியாது. கண்ணே இதை பார்க்காத, அப்பதான் பார்க்கும். இதே குழந்தைகள் மாதிரி, இந்த குழந்தை என்ன பண்ணு வீட்டுல, அதை எடுக்காதான்னா போய் எடுப்பான், அது தொடாதான்னா தொடுவான். ஆப்போசிட்டா சொல்லணும், குழந்தைகள்கிட்ட ஆப்போசிட்டா சொல்லணும். அதை எடுத்துட்டு வா, ஓ எடுக்க மாட்டேன், அதை எடுக்க கூடாது, எடுத்துட்டு வா நான் எடுக்க மாட்டேன். ரிவர்ஸ்ல சொல்லணும். அதை பண்ணு அப்படின்னா நான் பண்ண மாட்டேன், அதை பண்ணாதேன்னு நான் பண்ணுவேன். அதே மாதிரிதான் புலன்கள். சோ புலன்களை வந்து செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. சரி, அப்ப என்ன பண்ணணும்,
இந்த ஞான மார்க்கத்துல ஏன் தோத்து போயிடுறாங்கன்னா அவங்களால செயற்கையா பண்றதுனால. நிறைய உதாரணம் பார்த்தோம், அன்னைக்கு கூட பேசு. விஸ்வாமித்ரா, சௌபரி. விஸ்வாமித்ரா, சௌபரி முனி எல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி முனிவர்கள் காட்டுல போய் தனி இடத்துல இருந்து எண்ணற்ற முனிவர்கள், ரிஷிகள் வீழ்ந்துடுறாங்க. காரணம் என்னது? அவங்க புலன்களை செயற்கையா நிறுத்துறாங்க. புலனுடைய செயலை நிறுத்தி, ரொம்ப கஷ்டம் அது. அதை நிறுத்தி அந்த வழியில போக விடாம ஆர்டிபிஷியலா கண்ட்ரோல் பண்றது வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். இன்னொரு வழி பக்தி மார்க்கம். பகவான் உன்னதமான அன்பு தொண்டில் நேரடியாக புலன்களை ஈடுபடுத்துவது. மிகவும் பிரபலமான இவ்விரு வழிகளில் பக்தி மார்க்கமே மிகச்சிறந்ததென சிபாரிசு செய்யப்படுகிறது. ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் புண்ணிய கர்மங்களின் பலன்களுக்காகவோ அறிவின் பலன்களுக்காகவோ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் இரு நிலைகள் உள்ளன. அடுத்தது பாருங்க, பிரபுபாத சிஸ்டமேட்டிக்கா சொல்றார். ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்? புலன்களை கட்டுப்படுத்தணும். புலன்களை கட்டுப்படுத்தலைன்னா துன்பமயமான வாழ்க்கையில மாட்டிக்கும். அப்ப புலன்களை கட்டுப்படுத்தாதவங்க பௌதிகவாதி. அதுக்கப்புறம் அந்த புலன்களை கட்டுப்படுத்தாத பௌதிகவாதி அந்த புலன்ப வாழ்க்கையில விரக்தி அடிக்கும் போது ஆன்மீக பாதைக்கு வர்றாங்க. அந்த ஆன்மீக பாதையில் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ற ரெண்டு வகையினர். ஒன்று ஞானிகள், இன்னொன்று பக்தர்கள். ஞானிகள் செயற்கை முயற்சி பண்றாங்க, இவங்களை காட்டிலும் உயர்ந்த பக்தர்கள். பக்தி மார்க்கத்துல வரவங்க கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறாங்க. அதுல ரெண்டு கேட்டகரி, ஒன்னு சாதனா பக்தி, இன்னொன்னு ராகானுக பக்தி. சாதனா பக்தினா கண்ட்ரோல் பண்ண முடியலதான், சரி சொல்றாங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு பண்றது. வைதி பக்தி, காலையில் எந்திரிக்கணுமா, தூங்க நல்லாதான் இருக்கு, சரி எந்திரிக்கணுங்கிறாங்களே எந்திரிப்போம். அதுல நாம வேற ஜபிக்கணுமா, சரி ஜபம் பண்ணுவோம். அப்படியே பண்றது, சொல்லியிருக்காங்கன்னு பண்றது. அப்போ சொல்லியிருக்காங்கன்னு பண்ணாலும் ஆர்வம் இல்லாம பண்ணாலும் ஆனா புலன்களை ஈடுபடுத்துறாங்க, புலன்களை ஈடுபடுத்துறாங்க. அதனால ப்ரோப்பா இங்க என்ன சொல்றாரு? ஆரம்ப சாதகர்களுக்குரிய பக்தி தொண்டானது இது ஒரு தூய பக்தியின் வழிகாட்டின் கீழ் நிறைவேற்றப்படுகிறது. எது? சாதனா பக்தி. சாதனா பக்தி எப்படின்னா, பகவானுடைய தாமரை பாதம் புழுதிக்கு தொண்டு செய்வதில் உண்மையான பற்றுதல் கிடையாது. நம்மள இயல்பான பக்தர் இல்ல. அப்படியே பகவானை பார்த்தோன்னு கண்ணுல கண்ணீர் வருதா நமக்கு? இல்ல நாமத்தை சொல்லும் போது, கிருஷ்ண நாமத்தை சொல்லும்போது உடம்பெல்லாம் நடுங்கி மயிர் குத்துட்டு கண்ணெல்லாம் கண்ணீர் கிருஷ்ணா 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 பயங்கி விழுந்துடுறோம். ஜெபமாலை எடுத்தா கொட்டாவிதான் வருது, அதுக்கப்புறம் தூக்கம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஓ, ஜெபம் வேற பண்ண போறேன்னா சரி, நீ சும்மா ஒளி, நான் தூங்கிக்கிறேன். அது மவுத்து மட்டும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படியே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. இது சாதனா பக்தி. சோ சாதனா பக்தியில என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் சுத்தமா இல்லைன்னா பக்திக்கே வரமாட்டாங்க அந்த பௌதிகவாதி. ஆனா பக்தி பண்றோம் நம்ம, ஆனா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமா இருக்கு, கொஞ்சம் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு பகவான் மேல இயல்பான ஈர்ப்பு இல்லை. கிருஷ்ணர் மேலேயோ நாமத்து மேலேயோ நமக்கு இயல்பான கவர்ச்சி இல்லை. கவர்ச்சி உண்டு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் மேல அன்பு கொஞ்சம் சிறு சதமானம் தான் இருக்கு. அந்த அன்பை வளர்த்துக்க முயற்சி பண்றோம். அதுதான் சாதனா பக்தி. இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பண்ணணும். காலையில் எந்திரிக்கணும், நாம ஜபிக்கணும், சேவை பண்ணணும், கோயிலுக்கு போகணும், இதெல்லாம் கஷ்டமா தான் தெரியுது எப்போ ஆரம்பத்துல. சோ இங்க என்ன சொல்றாரு பிரபுபாதா? பகவானுடைய தாமரை பாதங்களில் புழுதிக்கு தொண்டு செய்வதில் உண்மையான பற்று கொண்டிருத்தல், உண்மையான பற்று கொண்டிருத்தல், அதாவது முதல்நிலை சாதனா பக்தி என்று அழைக்கப்படுகிறது. இல்ல இல்ல, ஆரம்ப சாதகருக்கு பகவான் தொண்டானது ஒரு தூய பக்தியின் வழிகாட்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டும். இரண்டாவது நிலைதான் ராகானுக பக்தி. இந்நிலை பகவானும் உண்மையான பற்று கொண்டுள்ள முதிர்ந்த பக்தர். தன்னிச்சையாக பல வகைப்பட்ட தொண்டுகளில் ஈடுபடுகிறார், யாரும் சொல்ல வேண்டாம். இப்போ ஒரு சாதனா பக்தி பண்றவருக்கும் ராகானுக பக்தி பண்ற என்ன வித்தியாசம்? சாதனா பக்தி பண்றவர்கிட்ட சொல்லணும், ப்ரோபார் புக் படிச்சீங்களா, நீங்க ஏன் சேவைக்கு வரல, நீங்க எவ்வளவு மாலை ஜெபம் பண்றீங்க, நீங்க எப்ப சேவைக்கு வர போறீங்க,
ஏன் சேவையிலிருந்து எஸ்கேப் ஆகி போறீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு அது ஒருத்தர் பின்னாடி இருந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோயிலுக்கு வாங்க, சேவை பண்ணுங்க, புத்தகம் படிங்க, நாம ஜெபம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு. ஆனா ராகானுபக்தினா அது இயல்பா நடக்கும். அவங்களா சேவை பண்ணுவாங்க, கூப்பிட வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம். என்னை ஏன் கூப்பிடலன்னு கேட்க மாட்டாங்க, என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்க மாட்டாங்க. சாதனா பக்திக்கு ராகானு பக்திக்கு என்ன வித்தியாசம்னா, சாதனா பக்தியில சண்டைக்கு வருவான். எல்லாரும் இருக்காங்க, எனக்கே சர்வீஸ் கொடுக்குறீங்களா நீங்க? அவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன் என்கிட்ட சொன்னீங்க? ராகானு பக்தி சொல்லாமலே செய்யறது. அவங்கள வேலண்டியரா பிரபு எனக்கு ஏதாவது சர்வீஸ் கொடுங்க, நான் ஏதாவது செய்யணும், பகவானுக்கு ஏதாவது செய்யணும், நான் சும்மா வீணா போனேன், சும்மா உட்காந்துருக்கேன், எப்பயே என்ன பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துங்க. இது இயல்பா ஸ்பான்டேனியஸா வர்றது. யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், இந்த சேவை பண்ணுங்க, அந்த சேவை பண்ணுங்க, அது நோ. அவங்களா வேலண்டியரா. ஏன்னா அவங்க கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கு. கிருஷ்ணர் மேல அன்பு, முழுமையான அன்பு வெளிப்படும் போது, கிருஷ்ணர் மேல முழுமையான அன்பு வெளிப்படும் போது அவர் யாரும் சொல்ல வேண்டாம். நீங்க உங்க மாலையை முடிச்சிட்டீங்களா, நீங்க அதிகாலையிலேயே ஜெபம் பண்ணி முடிச்சிடுறீங்களா, நீங்க சேவையெல்லாம் பண்ணீங்களா, வீட்டுல ஆரத்தி எல்லாம் பண்ணீங்களா, உங்க பசங்களுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுக்க எதுவுமே கேட்க வேண்டாம். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா கிருஷ்ணர் மேல அன்பு வெளிப்பட்ட, அதான் ராகானுகம். சோ ராகபக்தி, ராகானுக பக்தினா அந்த அன்பு ஆல்ரெடி வெளிப்படுது, யாரும் புஷ் பண்ணவே வேண்டாங்க. சாதனா பக்தியில எஸ்கேப் ஆக பார்ப்போம் இல்லையா? சாதனா பக்தி பண்ற எங்கேயாவது கூப்பிட்டு சர்வீஸ் சொல்லிடுவாங்களோ, கோயில இருந்து போன் பண்ணிடுவாங்களோ, ஏதாவது தீட்சை வாங்க சொல்லிடுவாங்களோ, தீட்சை வாங்கினா எல்லாம் ஃபாலோ பண்ணுமே. இது சாதனா பக்தி. ராகவனு பக்தி என்ன, நீங்க என்ன சொல்லவே இல்லை, நீங்க கோயில இருந்து போன் வரும்னு பார்த்தேன், நானே வந்துட்டேன். நீங்க ஏதாவது பிஸியா இருந்திருப்பீங்க, நானே சேவை கேட்டேன், நானே பிரபு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, ஏதாவது சேவை இருந்தா கொடுங்க, நான் ரெடியா இருக்கேன். அது சொன்னா பாத்துக்கலாம், கூப்பிட்டா பாத்துக்கலாம், கேட்டா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னது, அவங்ககிட்டயே என்கிட்டயே சொல்றாங்க, அவங்கள சொல்றது இல்ல, அவங்கள கேட்கறது இல்ல. இதெல்லாம் சாதனா பக்தி. ராகவானுக்கு பக்தி, ஓ கிருஷ்ணா நிறைய சர்வீஸ் கொடுக்குறாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா கிருஷ்ணா எனக்கே நிறைய சர்வீஸ் கொடுக்குறாரு, அவன் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். இது ஒரு சாதனா பக்தருக்கும் ராகானுக பக்தருக்குள்ள வித்தியாசம். ஒரு சாதனா பக்தர் என்ன நினைக்கிறாரு, ஏன் எனக்கே எல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்க. ராகானு பக்தர், நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன், பகவானுக்கு நிறைய சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப டிஃபரன்ஸ் ஆகுதா? இது ராகானு பக்தர் நினைக்கிறாரு, நான் இல்லைன்னா நடக்கவே செய்யாது, நான் தான் எல்லாம் பண்ணும். இது சாதனா பக்தர். சாதனா பக்தர் என்ன நினைக்கிறாரு, நான் போலாம் யாரும் கிடையாதுங்க, நான் போலாம் ஒண்ணும் நடக்காதுங்க, நான் போனதெல்லாம். ராகானு பக்தர் என்ன நினைக்கிறாரு, ஓ அங்க நிறைய பக்தர் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு நிறைய சேவை பண்ணுவாங்க, நான் போகணும், நான் போய் சேவை பண்ணணும், இல்லாட்டி அந்த சேவை பண்ண வேற யாரா பண்ணுவாங்க, அந்த சேவை நடக்கும் நிக்காது, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கா. இது ராகானுக்கு பக்தி. சாதனா பக்திக்கு ராகானுக்கு பக்தி என்ன வித்தியாசம்னா, சாதனா பக்தியில இருக்கிற என்ன நினைக்கிறான், எங்க என்ன கூப்பிட்டுருவாங்களோ, இல்ல நான் போல அது நடக்காது, நான் போய் தான் பண்ணணும். இப்ப ராகவனுக்கு பத்தியில என்ன நினைக்கிறாரு, என்ன கூப்பிடலன்னு நான் போய் செய்வேன், அப்புறம் நான் செய்யலைன்னா அந்த சேவையை பகவான் யாருக்கா கொடுத்துடுவாரு, எனக்கு கிடைக்காம போயிடுமே. அதான் டிஃபரன்ஸ். சோ இங்க மேல ப்ரோப்பா என்ன சொல்றாரு, பகவானும் உண்மையான பற்று கொண்டுள்ள முதிர்ந்த பக்தர் தனிச்சையாக பலவகைப்பட்ட தொண்டுகளில் ஈடுபடுகிறார். மாமுனிவரான மைத்ரேயர் விதுரரின் எல்லா கேள்விகளுக்கும் இப்பொழுது முடிவான பதிலை அளிக்கிறார். முடிவான பதில் என்னது, பகவானின் பக்தி தொண்டுதான் பௌதிக வாழ்வின் துன்பங்களை போக்குவதற்கு முடிவான மார்க்கம். இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி. பக்தி தொண்டுதான் ஒரே மார்க்கம். ஞான மார்க்கத்தையும் யோக மார்க்கத்தையும் கூட இந்நோக்கத்திற்குரிய வழியாக ஏற்றுக்கொள்ளலாம். ஞான மார்க்கத்துல வந்தா கூட அந்த ஞானம் எங்க முற்று பெறணும், பக்தியில முற்று பெறணும். யோகத்தை பயிற்சி பண்ணாலும் அந்த யோகம் அப்ப பக்திங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும் அது எல்லாமே கால விரயம் தான், ஸ்ரமயேவகி கேவலம். சோ ஆனால் அவை பக்தியின் கலப்படம் உள்ளவையாக இருத்தல் வேண்டும். அப்ப ஞானத்திலயும் பக்தி கலப்படம் இருக்கணும், யோகத்திலயும் பக்தி கலக்காம செஞ்சா அது வெறும் ஒரு அவ்வளவுதான், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், ஸ்ரமயேவகி கேவலம். இல்லை என்றால் விரும்பிய பலனை அவற்றால் அளிக்க முடியாது. இது முக்கியமான வார்த்தை. ஒரு ஞானியும் யோகியும் பக்திங்கிற தளத்துக்கு வரலைன்னா என்ன பலன் தராது, அவருடைய நோக்கம் என்ன, கிருஷ்ணாட்ட போகணும், அது கிடைக்காது. வேணா அவங்க முக்தி அடைய முயற்சி பண்ணலாம், சித்தி அடைய முயற்சி பண்ணலாம்,
ஆனா அது விரும்பிய பலன் இல்லை. ஜீவனுக்கு உண்மையான பலன் என்ன? கிருஷ்ணாட்ட போகணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். சாதனா பக்தியை பயிற்சி செய்வதன் மூலம் ராகபக்தி நிலைக்கு ஒருவரால் படிப்படியாக உயர முடியும். அப்ப சாதனா பக்திங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏதோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம எப்படி ஒரு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, இல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கோ, பக்தர்கள் சொல்றாங்க, குரு சொல்லியிருக்காரு, சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு பயிற்சி பண்ணாரு. இப்படி பயிற்சி பண்ணி அதுல படிப்படியா அந்த சாதனா பக்தி அவங்களுக்கு புனிதப்படுத்தும் போது தூய்மை அடைய அடைய அந்த சாதனா பக்தி ராகானுக பக்தியா மாறும். ராகபக்தியின் உன்னத அன்பு தொண்டை செய்வதால் பரமசக்தி படைத்த பகவானை ஒருவரால் கட்டுப்படுத்த முடியும். அப்ப ராகானுக பக்தின்னு தளத்துக்கு போயிட்டா என்ன ஆகும்? பகவானே கட்டுப்படுத்தலாம். அதான் பவர். பக்தியினுடைய பவர் என்னது? ராகானுக பக்தியோட ராக பக்தியோடைய சக்தி என்னன்னா பகவானே கட்டுப்படுத்தும். யாரெல்லாம் பகவானை கட்டுப்படுத்தினாங்க? யசோதா அம்மா, பாண்டவர்கள். என்ன சொன்னாலும் பகவான் செய்யறார். பாண்டவர் காட்டுக்கு போனா கூடயே போயிடுறாரு. யசோதா நெல்லினா நிக்கிறாரு, உட்காருனா உட்கார்றாரு. ஏன்னா அந்த பக்தியை பகவானை கட்டுப்படுத்து. அதனால கிருஷ்ணா ஒருத்தருக்கு பக்தி அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டார். கிருஷ்ணா ஏன் ஒருத்தருக்கு பக்தி சீக்கிரம் கொடுக்க மாட்டாரு? ஏன்னா கிருஷ்ணா கட்டுப்படுத்த முடியும். பக்தி ரசாம் சிந்து இருக்கு இல்லையா? பக்தி ரசாம் சிந்துல ஒரு சாப்டர் இருக்கு, தூய பக்தி பகவானை கட்டுப்படுத்தும். பியூர் டிவோஷன், சுத்த பக்தர் பகவானை கட்டுப்படுத்த முடியும். பகவான் சொன்னதெல்லாம் செஞ்சார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஒரு கோயில் இருக்கு இல்லையா? பகவான் எதிரினா எதிர்ச்சிட்டாரு, போலாம் அப்படின்னு போறாரு, படுத்துக்கோன்னா படுத்துக்கிறாரு, சொன்னதெல்லாம் செய்யறாரு. என்னாச்சு? அந்த திருமலை ஆழ்வார் கணிகண்ணன் ஒரு சீடர் இருந்தார், எங்க காஞ்சிபுரத்துல. திருமலை ஆழ்வார் காஞ்சிபுரம் கணிகண்ணை பார்க்க வந்தார். அப்போ அந்த கணிகண்ணன் ராஜாவுடைய சபையில வேலை செய்யறார், ராஜாவுடைய சபையில இருக்கார். அப்போ ஒரு நாள் திருமலை ஆழ்வார் என்ன பண்ணாரு, ராஜா என்ன பண்ணாரு, கணிகண்ணனை கூப்பிட்டு நீ என்னோட பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. அவர் சொன்னாரு, நரனை பாடுற வாய் நாராயணனை பாடும் வாயால நரனை பாட மாட்டேன்னு. நாராயணனை பாடும் வாயால நரனை பாட மாட்டேன் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடாது, கிளம்பிடு, நீ காஞ்சிபுரத்துல இருக்க தகுதி இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, திருமலிசை ஆழ்வார் காஞ்சிபுரம் வந்த போது அவர் ஆசிரமத்துல ஒரு வயசான பாட்டி கூட்டி பெருக்குவாங்க. பக்தி இறைவனை மனமுருகத்தானே வேண்ட வேண்டும், இயல்பா வருவது, இன்று எங்கள் திருமண நாள் பிரபு. சரி, இது அப்புறம் பார்ப்போம். சோ என்ன ஆச்சுன்னா, திருமலிசை ஆழ்வார் இருக்காரு, அவரு காஞ்சிபுரம் வந்த போது ஒரு வயசான பாட்டி அந்த ஆசிரமத்தை சுத்தம் பண்றாங்க. அவங்களுக்கு சேவை பண்ணணும்னு ஆர்வம் இருக்கு, ரொம்ப சேவை செய்யணும் ஆசை, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, ரொம்ப வயசாயிடுச்சு. திருமலிசை ஆழ்வார் ஒரு பெரிய சித்தரா இருந்தவர், பெரிய சித்தர் அவர். அதுக்கப்புறம் வைஷ்ணவரா மாறினார், அது ஒரு பெரிய ஸ்டோரி. அவர் வைஷ்ணவர் ஆனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவை பார்த்து, இவ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், இவளை இளமை ஆக்கிடுவோம். திருமலிசை ஆழ்வார் தன்னுடைய சக்தி, அந்த யோக சக்தினால அந்த பொண்ணை, அந்த வயசான பாட்டி இளம் பொண்ணா மாத்திட்டாரு, ஒரு இளம் பெண்ணா மாத்திட்டாரு. இது ராஜாவுக்கு தெரிய வந்தது. அவர் சொன்னாரு, உன்னுடைய குரு கூப்பிட்டு என்ன இளைஞனாக்கு சொன்னார். அதெல்லாம் முடியாது, நீ அப்ப நீ என்னை பத்தி பாடினார், அதுவும் முடியாது. எதுவும் முடியாது, நீ ஏன் காஞ்சிபுரத்துக்கு ஊரை விட்டே போன. ஓகே, ஒரு வைஷ்ணவருக்கு என்ன பிரச்சனை? அவர் எங்கனாலும் போவார், சொர்க்கத்துக்கு போவார், நரகத்துக்கு போவார். அவர் வீட்டுல ஆசிரமத்துல பெட்டி படிக்கலாம் எடுக்கிறார். ஆழ்வார் பாத்துட்டாரு, கணிகண்ணா எங்க போறேன்னு. ராஜா என்ன ஊரை விட்டு போக சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, நீ இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலைன்னு. கணிகண்ண இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை, அப்ப நானும் வரேன், நீ போறேன்னு நானும் வரேன்னு. அங்க பெருமாள் படுத்திருக்காரு. அவர் பெருமாள் பார்த்தாரு, கணிகண்ணனே போறான், நானும் போறேன், நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்களும் கிளம்புகின்ற. கணிகண்ணன் போகிறான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா துணியோடைய சென்னா புலவனும் போகிறேன், நீ உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். அவ பகவான் என்ன பண்ணாரு, ஓ ஆச்சாரியன் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை, இந்த பாயை சுருட்டுற மாதிரி பாம்பு படுக்கை சுருட்டினார். இந்த கேரளால போனா என்ன பண்ணுவாங்க, ஒரு கையில வேட்டியை பிடிச்சிருப்பான், ஒரு கையில கொடையை இங்க வச்சிரு, இப்படியே போயிட்டு அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணாரு, கிருஷ்ணா பாம்பு படுக்கையை சுருட்டி இங்க வச்சுட்டு போறாரு. முன்னாடி கணிகண்ணன் போறாரு, பின்னாடி ஆழ்வார் போறாரு, அவருக்கு முன்னாடி பெருமாள். பெருமாள் போறதை பார்த்தோன்னே லட்சுமி தேவி என்ன பண்ணாங்க, பெருமாள் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை, லட்சுமி கிளம்பிட்டான். பெருமாள் லட்சுமி இல்லாத ஊர்ல சிவபெருமானுக்கு என்ன வேலை, ஏகாம்பரேஸ்வரர் கிளம்பினாரு. ஏகாம்பரேஸ்வர் இல்லாத ஊர்ல காமாட்சிக்கு என்ன வேலை, அந்தம்மா கிளம்பினா. காமாட்சி இல்லாத ஊர்ல முருகருக்கு கணபதிக்கு என்ன வேலை, அவங்க கிளம்பினா. முருகருக்கு கணபதி இல்லாத ஊர்ல எங்களுக்கு என்ன வேலை, எல்லா சிறு தேவதையும் கிளம்பி.
பெரிய ஊர்வலமே போகுது. காஞ்சிபுரமே இருள் அடைஞ்சு, எல்லா கோயில்ல இருந்தும் விக்கிரகம் இறங்கி நடந்து போறாங்க. எல்லா கோயில்ல உள்ள பகவானும் விக்கிரகங்களும் இறங்கி நடந்து போறாங்க. எல்லாம் ராஜா கிட்ட ஓடினாங்க, என்ன அபராதம் பண்ணீங்க? எல்லா கோயிலுக்கு இருக்கிற பகவானும் கோயிலை விட்டே போயிட்டாங்க. எல்லா தேவதைகளும் பகவானும் கோயிலை விட்டு காஞ்சிபுரத்தை விட்டே போறாங்க. இவர் ஓடி வர்றாரு. கடைசியா ஒரு தேவதை போயிட்டு இருந்தா. ஓ தேவதையே, நான் உனக்கு என்ன குற்றம் செஞ்சேன், ஏன் நீங்க இருந்து போற? நான் போறது இருக்கட்டும், முன்னாடி போறேன் நிக்க சொல்லணும். அவர் முன்னாடி போன தேவதைகிட்ட போனா, நான் போறதுக்கிட்ட முன்னாடி போய் முருகரை நிக்க சொல்லணும். முருகர்கிட்ட போனா அவர் சொன்னார், கணபதி நிக்க சொல்லு, நான் நிக்கிறேன். கணபதிட்டு போனா, என் அம்மா இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை, காமாட்சி உட்கார சொல்லு. காமாட்சிட்ட போனா அந்த அம்மா சொன்னா, என் கணவர் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை, ஏகாம்பரேஸ்வரர் உட்கார சொல்லு. ஏகாம்பரேஸ்வர்கிட்ட போனா, பெருமாள் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை, நான் போறேன். பெருமாள்கிட்ட போனா அவர் சொன்னார், என் பக்தன் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை. கடைசியில கணிகண்ணன் காலில் போய் விழுந்தான். கணிகண்ணன் காலில் விழுந்து முதல்ல ஆழ்வார் காலில் போய் விழுந்தான். ஆழ்வார் சொன்னாரு, என் சீடன் இருந்தாதான் நான் அங்க இருப்பேன், அவன் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை. நேரா கணிகண்ணன் காலில் வந்து விழுந்தான். எப்பா என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாதவன போக சொல்லிட்டேன், தயவுசெய்து நீங்க வாங்க, நீங்க எங்கேயும் போ, நீங்க என்ன என்னை பத்தி பாட வேண்டாம், என்னை இளமையாக்க வேண்டாம், நான் இப்படியே எடுத்துட்டு போறேன், எல்லாரையும் திரும்ப வாங்க. ஸோ வைஷ்ணவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். கணிகன் அப்படியா, சரி ஓகே, ராஜா மனசு மாறிட்டாரு, நம்ம உட்காந்துக்கலாம். அவர் திரும்ப வர்றாரு. அப்ப ஆழ்வாரை பார்த்து சொன்னாரு, அது ராஜா என்னோட போக வேணான்ட்டாரு, நம்ம இங்க இருந்துக்குவோமா, காஞ்சிபுரத்துல இருந்துக்கலாம். நீ இருக்க போறியா? ஆமா, அப்ப நானும் இருந்துக்கிறேன். சரி நாம இருக்கிறோமா? பெருமாளை பார்த்தா, நீ எங்க பாய போட்டு படுத்துக்கோன்ட்டாரு. நீ எங்க போற இப்போ? கணிகண்ணன் போக்கொழிந்தான். காமருந்து பூங்கச்சி மணிவண்ணா துணியுடைய செல்லா புனவரும் போக்கொழிந்த, நீ உன் பையனாக பாய் விரித்துக்கோ. பாய விரிச்சிட்டாரு. ரெடியா இருக்கிறார். அதான் சொன்ன வண்ணம் எதோத்தகாரி. எதோத்தகாரினா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பக்தன் நில்லுனா நிக்கிறாரு, உட்காருனா உட்காரு, படுத்துக்கோனா படுத்துக்கிறாரு. ஏன்? அது ராகானுக பக்தி. அந்த ஆச்சாரியின் பக்தி பகவானே கட்டுப்படுத்துது. ஆச்சாரியுடைய பக்தி என்ன பண்ணுது? பகவானே கட்டுப்படுத்துது. ஜெய் ஜெகநாத் சுவாமிக்கு ஜெய். அப்புறம் தான் எல்லாரும் திரும்ப அவங்க இடத்துக்கு போனாங்க. இந்த திருவிழா இன்னைக்கு நடக்கும் காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரம் போன ஓரிக்கைன்னு ஒரு கிராமம் இருக்கு. ஓர் ஈக்கைன்னா ஓர் இருக்கை, ஒரிக்கை. அந்த ஒரு நாள் ராத்திரி அங்க போய் இருந்தாங்க எல்லா விக்கிரகம். அந்த ஊர் இருக்கு இப்போ. அப்ப ராஜா போய் எல்லாரும் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அதனால இங்க வந்து சுத்த பக்திங்கிறது என்ன பண்ணும்? பகவானே கட்டுப்படுத்தும். பிரபா இங்க சொல்றாரு, ராக பக்தியில் உன்னதமான அன்பு தொண்டை செய்வதால், உன்னதமான அன்பு தொண்டை செய்வதால் பரமசக்தி படைத்த பகவானையும் ஒருவரால் கட்டுப்படுத்த முடியும். யாராலும் கட்டுப்படுத்த முடியாத பகவானை பக்தனால கட்டுப்படுத்த முடியும். எந்த பக்தினால? சுத்த பக்தினால, ராகானுக பக்தினால. அதனால அந்த அந்த ரகானுக பக்திங்கிறது தான் உயர்ந்தது, உன்னதமான பக்தி. இப்ப நம்ம பண்ற பக்தி எல்லாம் அப்படியே புஷ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படியாவது பண்ணிடணும், முடிச்சிடணும், பண்ணணும், முடிச்சிடணும். டவுன் பஸ் மாதிரி டர்க்கு டர்க்கு டர்க்குன்னு ஓடும் இல்லையா? இது எப்ப போய் சேர்றது? அதனால டவுன் பஸ்ல இருந்து மஃபசல் பஸ்க்கு மாறணும். நம்ம ஃபாஸ்டா அப்படி போகணும். பிரபுபாதா வந்து ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. பிரபுபாதா வந்து வலியும் கிளியர் பண்ணிட்டாரு. வலியும் குண்டு குழி எல்லாம் இல்ல. இப்ப வண்டி நல்லா இருக்கு, ஆனா வலி குண்டு குழியா இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல புதிய ஒரு காடி வாங்கினாரு. சொகுசு கார் வாங்கிட்டு ரோட்ல வந்தா ரோடு பூரா பள்ளம். அவர் எப்படி போக முடியும்? சரக்கு 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 குதி குலுக்கிதான் போகணும். ஸ்மூத்தா போக முடியுமா? அந்த மாதிரிதான் இந்த உடலெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்துட்டாலும் ஞான மார்க்கம் இப்படிதான். கடவுளை உணர முடியாம தத்தளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா பக்தி மார்க்கத்துல இதுதான் பாதை, இதுதான் இலக்கு, எல்லாம் தெளிவா இருக்கு. ஆமா, 1 to 1, எண்ட் டு எண்ட், பாயிண்ட் டு பாயிண்ட் இல்லையா? கவர்மெண்ட் பஸ்ல போட்டிருப்பான், பாயிண்ட் டு பாயிண்ட், எண்ட் டு எண்ட், 1 to 1, தேர் இஸ் நோ ஸ்டாப். பைபாஸ் ரைடர் வந்து பைபாஸ்ல போகுதுங்க, வாங்க வாங்க, நேரா கொண்டு விட்டுறோம் அப்படிமா. ஆனா போற வழியே டீ கடையில் நிறுத்துவான். நான் சொல்றது அப்படிதான். என்ன உணவகம் இல்லா பேருந்துன்னு போட்டிருப்பான். அது போடுறது உணவகம் இல்லா பேருந்து, ஆனா நேரா கொண்டு அங்கதான் நிப்பாட்டுவான். அதுக்கப்புறம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பான். அது பாத்திருக்கீங்களா? திருடர்கள் ஜாக்கிரதை போட்டு முதலமைச்சருடைய போட்டோ ஒட்டியிருப்பான். அவன் யாரு சொல்றான்? முதலமைச்சருடைய போட்டோ ஒட்டி திருடர்கள் ஜாக்கிரதை. ஓ, இவர்கிட்ட எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாங்க போல இருக்கு.
அதனால இந்த பிரச்சனை எல்லாம் பக்தியில கிடையாது. பக்தி மார்க்கத்துல பாதை தெளிவா இருக்கு, பயணமும் தெளிவா இருக்கு, எவ்ரி திங் இஸ் கிளியர். இதை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம்னா இந்த சாதனா பக்தியிலிருந்து அப்படியே படிப்படியா ராகவனுக்கு பக்திக்கு மாறும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.